அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா சொன்னது என்ற நிகழ்ச்சி. ஒரு முறை ஒரு உபன்யாசர் ஒருத்தர் பெரியவரை மகா பெரியவா பார்த்துருக்கார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பல முறை, ஆயிரக்கணக்கான முறை நான் ராமாயணம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் அவருடைய இதில் கொஞ்சம் கர்வம் அப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மகா பெரியவா அமைதியாக இருந்து கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு கேட்குறாரு, ராமருடைய குடைக்கு எத்தனை கம்பிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த உபன்யாசகருக்கு வேத்து விறுவிறுத்து போயிடுறாரு. என்னடா நம்ம இவ்வளவு ராமாயணம் கரைச்சி குடித்தோம்னு நினச்சோமே, இவ்வளவு சொல்லியிருக்கிறோமே, நமக்கு இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு தலையில் தட்டிக்கிறாரு. ஒரு பதட்டமாகிறாரு. உடனே மகா பெரியவா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமருடைய குடைக்கு எத்தனை கம்பிகள்ங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடத்துல சீதை சொல்கிறாங்க தன் தோழிகிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, 100 கம்பிகள் கொண்ட குடையின் கீழ் ஆட்சி செய்யும் ராமர் ஏன் இன்று குடையுடன் வரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்று வருகிறது. எனவே ராமருடைய குடைக்கு 100 கம்பிகள் அப்படின்னு வால்மீகி சொல்லியிருக்கார் என்று மகா பெரியவா சொல்லியிருக்கார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.